கட்டியான வானமாதேவி ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். என்ன சொல்லுகிறான்? நம்ம இருவரும் போனமான நிலைமை என்னாகும்? இந்த கைலாசம் இருளாகிவிடும், இருளாக தோன்றிவிடும். கைலாசமாக்கிற ஈரேறு வயதாகும் உலகம் இருள். ஆமா, சக்தி இல்லைனா சிவன் இருக்கணும், சிவன் இல்லைனா சக்தி இருக்க வேண்டும். யாராவது ஒரு ஆள் இருக்கும், இருக்கணும். ரெண்டு பேரும் சத்தம் காதல கேட்டுச்சு. யாரு காதல? இவன் நந்தி தேவன் காதல கேட்டுச்சு. கேட்டு அந்த புத்துல இவன் தான் இருக்கானோ அப்படின்னு அழைக்கிறான். சரி, அழைக்கிறான். அவோ தவசிராதா தவசிராதா முக்கார வரவை வந்தார் வரைக்கு தட்டறிட்டார். நாகாரவை வந்து நாதன் பகவான் என்று அடிமணிந்திருக்கிறார். அடிமணிந்திருக்கும் போது நந்தி தேவன் சொல்லுகிறார். என்ன? நான் இல்லை ஆண்டவர். நீங்க இல்லையா? நான் இல்லை. அப்ப யாரு? நான் ஆண்டவரை சுமக்கும் வாகனை என்பது நந்தி. ஓ அப்படியா? ஆமா, ஆண்டவனே அனுப்பி வச்சிருக்காரு. சரி சரி, நீ வந்து என் கூட வந்தனா ஈசனை கண்டிடலாம், பார்க்கலாம், வேண்டிய வரத்தையும் பெற்றிடலாம், வாங்கலாம். சரி, இவன் கொஞ்சம் யோசனை பண்ணலாம். வர இருக்க. சரி, இவன் இருக்கிற நிலவை சரியில்லையே. சரியில்லையே ஏப்பா, நீ நிக்க நிலவை சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஏன் நீ 4 காலோட நிக்க? சரி, நிக்கட்டுமா? நான் 2 கால் தான் இருக்கேன். உன்னை நம்பி வரலாமா? வரலாம் வரலாம். இல்ல உன்னை நம்பலாமா? வரலாம். ஆனா என்னை நம்பினவர்கள் இதுவரைக்கும் கெட்டு போனது கிடையாது. இல்லை இல்லை, நம்பினவர்கள் இதுவரைக்கும் கெட்டு போனதே கிடையாது. இல்லை, என்னை நம்பாதவன் வேற கெட்டு போனான். என்னோட வா அப்படின்னா. சரி, வருகிறான். வருகிறான் இருவரும். நந்தி தேவன் முன்னடக்க
இருக்கான். அவன் உன்னால கொண்டு விட்டாச்சு. நன்றி தேவன் மறைய அவா அரங்கன வல்லரக்கன் என்னையா செய்கிறான். ஆண்டாம் முன்னாலே நின்று முக்காலம் வரவை வந்தான் முடிவனைக்கு தெண்டறிட்டான். நாற்காலம் வரவை வந்து நாதனை அடிபணிந்தான். ஆமா, அது அடிபணி நிற்கும் போது சிவபெருமான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? தவசிநாதா, என்ன தவசிநாதா, எந்த ஊரு எந்த தேசம், ஊரு எந்த தேசம், சொல். அவெல்லாம் சொல்லுவாரு மறக்க. என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவா, என பாதாள உலகம். ஆமா, நான் பிறந்தது பாதாள உலகம். ஆமா, என் பேர் வல்லரக்கன். சரி, 55 நாட்டுக்கும் நான் தான் தலைவன். ஆமா, 55 நாட்டுக்கு தலைவனா இருக்கவே அத்துவார காணத்துல ஏன் தவம் செய்த? அப்படியா? என்ன நாடு எதுக்கு வந்த? அவன் சூழ 50 தேசத்திலே வாழுகின்ற மன்னர்கள் எனக்கு கம்பம் காணிக்கு செலுத்தி வந்தார்கள். அப்படியா? இப்போது எதிர்த்து போர் புரியும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, அதனால என்னிடத்தில் போதிய படைபலம் இல்லை. அதனால உன்னை நாடி தவம் இருந்தேன். சரி, உன்னை நாடி தவம் இருந்ததுனாலும் போதாது. என்ன? எனக்கு சின்ன வரம் வேணும். என்ன வர வேணும்? ரொம்ப சின்னது. விவரம் சொல்லப்பா. சொல்லட்டுமா? கடுகுலையோ சின்ன வரம், கடை தரவும் வேணும், வெள்ளிலையும் சிறிய வரம், தரவும் வேணும். இந்த வரம் தந்தான் போது எனக்கு கடுகுறை சின்ன வரும் கடவுளுக்கே தெரியாது. அப்படி என்னப்பா வரும்? என்னையே சிறியவரை ஈசனுக்கே தெரியாதப்ப இந்த வரம் புதுசா இருக்கு. நீ கேட்கிற புதுசா தெரியுதப்பா. இந்த வரத்தை உடைய விவரத்தை சொல்ல. விவரம் சொல்ல வேண்டுமானால் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே உமையவள் பார்வதி மீது சரி நீ கேட்கின்ற வரம் தான் என்று சத்திய பிரமாணம் செய்திட வேண்டும். இந்த வரத்தினுடைய மகிமையை நான் சொல்லணும்னா பராசக்தி மேல சத்தியம் பண்ணணுமா? ஆமா, இவன் சத்தியம் பண்ணாதான் வரத்தை சொல்ல முடியும். அந்த வரத்தினுடைய மகிமை அப்படி. ஆமையா, அப்படி சத்தியம் பண்ணாம தாரன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எங்க தர போறேன்? ஏமாத்திட்டேன். இவனை கடுகளையும் சின்னவரம் என்னத்தை கேட்டுற போறான். அப்படி என்ன கேட்டுற போறான்? எதுலையும் சின்னவரம் அப்படி என்னத்தவன் கேட்டுருவான். சரி, ஆதிபராசக்தி வேற சத்தியமா தாரேன். இது ஒண்ணும் போதுமே, இது ஒண்ணும் போதும். அப்பதான் நிமிர்ந்து இருக்கான். அப்படி கும்பிட்டு நின்னவன் ஐயோ உடனே கோரி குறின்னு இருந்தான். திடீர் நிமிர்ந்து நிற்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே சிவரே சிவபெருமானே. அவையா, நான் கேட்ட வரோம். என்ன வரும்? எனக்கு அடுகளையும் சின்னவர். என்ன வரும்? என் வலது கையை எடுத்துக்கோ. சரி, 5 விரல் இருக்கா? ஆமா, 2 மடக்கு. 3 இருக்கு. 3 விரல் இருக்கா? இந்த விரல தான் அறவே அடைக்குது. சரி, கடுகளையும் சின்ன வரும். சரி, பாம்பு வீரத்தாரே எடுத்து
இதுதான்ப்பா கடுகரையும் சின்னவர். இதான் சின்னவர். எதிரி சின்னவர் கேளு. சரி, நான் பாம்பு வீரன் தான் எடுத்து பருவத்தை தொட்டேனானா பருவதோ நுறுங்கவே மலைய நாடிருக்கிறார் மலைகள் நுறுங்கவே மரக்கை நீட்டினார் அடியரே வடக்க நீட்டினா வடதேச அடியரும் தெற்க நீட்டினா தெற்கு கோலம் அடியரும் 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 மேற்க நீட்டினாலும் மே மனதான் நொறுங்கும் நொறுங்கி மண்ணோட மண்ணா வளர்க்க வேண்டும். கிழக்க நீட்டினா கடல்ல தீ பிடிக்கணும். அவன் சமுத்திரம் அத்தனை ஜோலியாக கொடுத்து இவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தா கடல்ல எப்படி தீ பிடிக்கும்? பிடிக்கும். கொடுத்தா இவன் பிடிப்பானா? ஏ அரக்கா, நீ கேட்கிற வர உனக்கு தேவையில்லை. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் உனக்கு வேண்டாம்பா. நீ வேண்டாம், வேற வர கேள்வி தாரேன்னா தந்தையில தாரை இல்லைன்னு சொல்லு சொல்லு. அதெல்லாம் வர கொடுக்குறான். தந்தே நேடா உனக்கு வாரோ உனக்கு வாரோ உனக்கு வாரோ உனக்கு வாரோ தந்த வாரோ உன்னை அழைக்கும் கம்பத்தேரி ஓரத்திலே வந்து பாக்குற ஆண்டாண்டத்துல எந்த கைனால வர பாக்குற? ஆமா, கைய பார்க்க. சரி, எந்த கையில வரத வாங்கினா? ஆமா, எந்த கையத்தான் இருந்தாரா? சரி, கம்பத்தேரி ஓரத்திலே ஆடுவானா பாடுவானா ஆண்டவன் சிவபெருமானையை சண்டாளனுக்கு வர கொடுத்த தேவாதி தேவர்கள் பூவாதி பூவரெல்லாம் அவையா ஏ சண்டாள வர கொடுத்தாரே ஆண்டவன், நம்மளை எரிக்க வந்துட்டாரு. சரி, நாங்க கொல்ல வந்துட்டாரு என்று எண்ணி அவையா அந்த அரக்கனுக்கு அரக்கனுக்கு தன்பயந்து தேவாதி அவரு ஓட்ட பிடிச்சிட்டான். ஆமா, ஆண்டவர் ஓடுகிறா. சரி, தேவருக்கு பிள்ளாரே ஆண்டவனோ ஓடுவாரா அரக்கனுக்கு தான் பயந்து ஓடுவாரா
ரங்காவனத்திலே வந்து 33 தேவர்களையும் ஆமையா ஒரு ரங்கவன தோட்டமாக ஒன்று செய்து உண்டு பண்ணி பிரம்மரை அழைத்து 3 இதழாக படைத்து சரி 3 இதழிலே செவ்வரளி பூவாக உருவாக்கி செவ்வரளி பூக்குள்ளே ஒளிந்தான் சிவபெருமான் பாபா அரக்கன் ஆண்டவனை தேடி வாரம் விரட்டி பிடிக்கான் சரி இவள் செவ்வரளி பூல பக்கம் உட்காந்துட்டான் சரி ஒளிந்தானே இந்த அரக்கன் அத்துவான காரகத்தில ஆண்டவனை பார்க்கிறான் தேடி பார்த்து என்ன புண்ணியம் அப்படியே தேடி காரணத்தை நிற்கிறான் சரி சிவபெருமாண்டவள் யாரை எண்ணுகிறார் யாரையா இந்த அறத்தை அரக்கனை வரத்தை அழிக்கணுமானா யாரால் முடியும் யாரை எண்ணுகிறார் என் பெரும் மாயே வேறையா ஆயர்வாடி பட்டணத்துல பெருமாள் உக்கரேசேர பட்டணத்திலே கவிதராசன் தங்கையான தேவகி சரி தேவகியுடைய திருமயத்திலே பிறந்து தேவகி நிறைவேற்ற பிறகு கவிதராசன் என்னதான் சரி நம்ம தங்கைக்கு 8வது பிள்ளை பிறந்தாலும் மரணம் நம்மளுக்கு மரணம் சொன்னல ஆமா 7வது பிள்ளை காட்டி மறைத்தது சரி 8வது பிள்ளை பிறந்தவரை ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதையாவுக்கும் சரி அவனுக்கும் மாதம் 10 இவனுக்கும் மாதம் 10 சரி அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதைய திருவயிற்றிலே கொண்டு அழைத்தார் ஆதிபராசக்தியை சரி என் பெருமாள் தேவியுடைய திருவயிற்றிலே ஆமா பெருமாள் பிறந்தார் சரி இவன் இருவரும் பிறந்தவுடனே வாயு பகவான் பார்த்தார் என்ன செய்யறான் குழந்தை 2 மாத்தணும் சரி அவன் அசோதைய அரமனையிலே பிறந்த பிள்ளை பெண் பிள்ளையை தூக்கி உக்கரசேன பட்டணத்துல ஓடி சேர்க்கணும் உக்கரசேன பட்டணத்துல பிறந்திருக்கிறானே பெருமாள் மாயவனை ஆயர்வாடி பட்டணத்துக்கு சேர்க்கணும் வாயு பகவானை கொண்டு மாத்திட்டான் சரி 8வது பிள்ளையால மரணம்னு சொன்னான்ல கம்சன் ஆமா அவன் கோட்டையில பிறந்திருக்கு சரி அங்க உள்ள தோடி மரங்கள்ல ஐயா கம்சா உன் தங்கை திருவயத்துல குழந்தை பிறந்திருக்கு ஆஹா 8வது பிள்ளை பிறந்துட்டுல சரி தூக்கிட்டு வா குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்னா சொல்லுகிறோம் ஏன்னா 6 பிள்ளைகளும் அடிச்சு கொண்டவன் 7வது பிள்ளைய உதவிட்டு கொண்டு கொடுத்தாங்களா சரி இந்த குழந்தைய நம்ம அடிச்சு கொள்ளக்கூடாது என்ன செய்யணும்
மேல தூக்கி போட்டு வாழை ஏத்திடணும். அவ துடி துடித்து சாவணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவ குழந்தைய மேல தூக்கி போட்டா வாழை ஏந்துதான் குழந்தைக்காக மறைவா. அந்த இடத்துல நிக்கிறா யாரு? அந்த இடத்துல என்ன? ஏ கம்சா, என்ன என் அண்ணனோர கோபாலன் மாயவன் ஆயிரவாடி பட்டணத்திலே அவையா அசோதையுடைய அரமனையில வளர்ந்து வாரான். சரி, அவன் வளர்ந்து உன் கம்சவனை முடிப்பார் என்று சொன்ன என் பெருமாயவன் ஆயிரவாடி மக்களையும் முக்கரையான போட்ட மக்களையும் காக்க வேணும் என்று என் பெருமாள் கம்சவனையை முடிக்க வருகிறான். ஆமாய்யா, கம்சவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தா முடியல. அவனுக்கு எந்த ஆயுதம்? கலப்பை. சரி, கலப்பை என்ற ஆயுதத்தால் ஏந்தினான். சரி, கவலை பிடித்தால் காலிக்கு இரத்தவாடை நடவாடையால பாலால் அவசியம், பன்னீரால் அவசியம் தேவைனா. சரி, அவசியம் பண்ணி என் பெருமாள் மாயவன் ஆயிரவாடி பட்டணத்திலே செய்யாத நீரையெல்லாம் செஞ்சான். சரி, கடையில என்னாச்சு? அம்மா அசோத பிள்ளையா பத்திச்சிருக்க, ஏதோ பேப்பில்ல மாதிரி இருக்க, என்ன அநியாயம் பண்ணியிருக்கான் அப்படி சொன்ன உடனே பெருமாள் மாயவனை பார்த்து அசோதை சொல்லுதா. சரி, எப்பா மகனே மகனே, உனக்கு இது நாய்ப்படாது. ஆடு மாடுலாம் நிறைய இருக்கு, நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. கோபால பத்திட்டு போ. சரி, பதினு போய் காலையில போல சாத்திரம் வந்துடலாம். என் பெருமாளுக்கு பட்டனாகும் படுக்க சாத்தி அவனா மாடுகளை நிறைவேற்றி. ஏ மாடுகளே, இதே இடத்துல மாடுகளை பேசுவான். காலமாலை ரொம்ப பொழிந்திருக்கு, காலமாலை ரொம்ப பொழிந்திருக்கு, அக்கம் பக்கம் அசையறையே அதில் கொஞ்சம் வாங்க அசையது ஆண்டவங்கதான் இருக்காரா? ஆண்டவனான சிவபெருமானை பார்த்து என் பெருமாள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஏ ஆண்டவன், பொல்லாத அரக்கனுக்கு வரம் கொடுத்துட்டு அதிர்வனத்துல ஒளிஞ்சிருக்கிய பானம் இல்ல உனக்கு. அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அதிர்வனத்துல ஒளிஞ்சிருக்க சாரே பேசுறாருல. ஆமா, ஏ பாய் நம்ம மச்சான் வந்துட்டாரு கொடுக்க மைத்திர கோபால வந்துட்டாரு நேரா மச்சானே அப்படின்னா
ஓ அதான் வாரம் வாங்கய்யா. என்ன சடை உடைந்து ஆமா முடிவு வேறுபடலாம் இப்படி இருக்கு என்ன காரணம் என்ன? கண்டல பாம்பு ஏன் சீர் இருக்கு சரி அதான் இல்லை மாயவனே பொல்லாத அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆமையா. வரத்தை வாங்கினதும் போதும் சரி நான் பட்டதும் போதும். நான் அதிலிவனத்துல போய் நான் ஒழிஞ்சதும் போதும் மாயவா என்ன இந்த அரக்கன் சம்பாரத்தை பிடிச்சிருவேன் சரி பிடிக்கிறமா ஆமா நவனால அப்படியே ஏன் நீதான் என்னையும் பெரியவன் என்னையும் பெரியவன் எதுக்கு இருந்தாலும் பெரியவன் பெரியவன் பேசுகிறேன் பேசுங்க இல்லையா? இந்த உலகத்துக்கே படி நான் தான் அரக்கங்காரு ஆமா வாசத்தா சரி உனக்கு ஆக்கத்தானே தெரியும் அடிக்க தெரியாது. அடிக்க தெரியாத கொடுப்பு யார் என்ன கேட்டாலும் கொடுத்துரும் சரி அதை அடிக்கணும்னு உனக்கு தெரியணும்ல தெரியுங்களா? இப்ப நான் தான் உலகத்துல பெரியவன் பெரியவன் பேசிட்டு இருக்குது பேசப்படாதுல்ல கூடாது கூடாது. ஓ வச்சானே இப்ப பேசினா தான் பேச வேண்டியது பேசுறியரா நானே பித்து கலங்கி போயிருக்கேன். சரி எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒண்ணு உன் தங்கையா பார்வதி என்ன செய்வாள்? எப்படி இருக்காளோ தெரியாது. என்ன? உன் தங்கைக்காக எங்கேயாவது வரலாம்ல ஆமா கண்டிப்பா மனம் இறங்கலாம்ல கண்டிப்பா. அப்படியா சரி அரக்கடை சம்பாரம் பண்ணணும் சரி சரி இந்த மாடை யாரு வைக்கா நீங்க தான் வைக்கணும். நீங்க தான் வைக்கணும். மாடை நான் வைக்கணுமா ஆமா சரி ஆபத்துக்கு பாதம் இல்லை சரி நான் இப்படி நின்று ஆடு பெயர் சரி எப்படி நீ நிக்க நிறைய பாரு திருச்சடெல்லாம் உறங்கி சிந்தி சீரழிச்சு அங்கே தொங்குது. கருத்தடங்க பாம்பு சீருக்கு சரி கையில இருக்க உண்டுக்கு கிட்டு அடிச்சுக்கிடு அப்படி நான் எப்படி நிக்க பட்டணம் பருக சாத்தி இட்டநாம 21 போடணும். கடையால் தடி பிடித்து கம்ப கஞ்சி கலசம் தொழில போட்டிருக்கேன். சரி பட்டணம் பருக சாத்தி 21 கையாலும் தடி பிடித்து கலசமாதி தொழில் போட்டு கை கொடுத்தார் சத்து தூரம் போயிருந்து ஆடுமைக்கு யாதவரே யாரும் பாரும் பரமையா மற்றும் மேய்க்கும் கவுண்டே மாடுகள் பதரம் ஐயா முடிக்க வேண்டும். எப்படி முடிக்கிறான்னு யோசனை பண்ணுதா சரி அதாவது அவன் கையை என் மேல நம்ம மேல படக்கூடாது படக்கூடாது. நம்ம கையை அவன் மேல படக்கூடாது. சரி அதனால சம்பாரம் முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும். எப்படி போனா எப்படி முடிக்கலாம்னு மனதே இருந்தான். என்னங்கிறான்? ஆண்டவராகி சிவபெருமான் கொண்டல் வல்லல் தள்ளோடைய கொண்டல் வல்லல் தள்ளோடைய சுருவமாகிய பெருமாள் போல சம்புள்ளாய் மண்பீரலோ மண்பீரலும் காதலுக்கு நீதி கட்டுவம்மா பெருமாள் மோழிதமா மாறி கட்டா
கண்ணீர் கண்ணீர்னு கேட்கு. சரி இப்படி அட்டுவார யானை வரும்போது அரக்கம் பார்த்துட்டான். வாங்க இதெல்லாம் கேட்கணும். பெண்ணை பார்த்தா விடுவானா? விட வேண்டாம் ஆ? விட வேண்டாம் ஐயா. பெண்ணை பார்த்த பேயும் மனம் வரணும். ஆமா. பெண்ணை கண்டான் மதி மயங்கலாம். வரி மறித்தான். ஏ பெண்ணே நில்லு. இந்த அட்டுவார காலத்துல தன்ன ஒரு நெருமையா வாரிய நீ யாரு? யாரு? எங்க இருந்து இங்க வந்த? விவரத்தை சொல்லு. உன் ஊரு என்ன? சரி உன் பேர் என்ன? கொஞ்சம் விவரத்தை சொல்லு. சொல்லி வந்து கேட்கிறேன். காலத்துல துணிஞ்சு தன்ன நெருமையா வாரிய அவளை நகைய நட்டு போட்டுட்டு இப்படி வரலாமா? ஏப்பா நான் யாருன்னு முதல்ல இருக்கட்டும். சரி நீ யாரு? முதல்ல நீ யாரு? நானா? நான் பாதாள நாடு. சரி என் பேரு வல்லரக்க. நானே தான். சரி 56 நாட்டுக்கு நான் தலைவன். இருந்துக்கா ஆ? இருந்துக்கா. தலைவனா இருக்க காணகத்துல காத்து கிடக்க. அதையா ஆண்டவர் இடத்திலே 3 விரலாலும் முடிக்க வரத்தை வாங்கினேன். வாங்கிறேன். வரம் தந்தாரு. சரி சோதனை பார்த்த ஆண்டவனை காணல. ஆண்ட எங்க போனாலும் தெரியல. ஆண்டவனை எரிச்சவன்னா சரி சக்தி அவரை வர முடிக்கலாம். சக்தி அவரை நம்ம மனமுடிக்கலாம். சரி எண்ணத்தை விடுவார் ஐயா. ஆமா ஆதிபராசித்திய மனமுடிக்கலாம்னு நினைக்காரு. அதனாலே ஆண்டவர் எனக்கு பயந்து எங்கேயோ ஒழிஞ்சிட்டாரு. சரி இவன் ஆண்டவனை காதல வருவாரே பாக்க. ஆமா ஐயா அவன் ஒரு பேரு வல்லாரக்க. ஐயா நான் யாரு தெரியுமா? யாரு? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. மலையாளம். சரி என்ன? மலையாள ராஜனுக்கு ராமராஜனுக்கு அக்கா தங்க 8 பேரு. மலையரசனுக்கு 8 பேரு. சரி நான் கடைக்குட்டி பொண்ணு. 8வது பொண்ணு. எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மாட்டோமா. நான் நான் இருந்த பெண்ணா பிறந்த உடனே செல்வம் போகுச்சு. சரி ஆனா இனி ஒருவனும் தாடி கிட்ட வரல. தாடி கட்ட மட்டும் வரல. ஒண்ணு கேட்பாருங்க. ஏன் கேட்பாரு? நான் பூத்த நேரம் சரி. ஓ அப்படியா? நான் பூத்த நேரம் பூசம். பூசம் நல்லதானே. சோதியிடம் அப்பா சொன்னாரோ உத்தரம்னு எழுதிட்டான். நல்லது. சோதியிடம் சொன்ன உத்தரம்னு சொன்ன சோதியம் மூலம்னு எழுதிட்டாரு. பூசம் உத்தரம் மூலம் சேர்ந்த என்ன நல்லா இருக்கும். சேமம் தான். ஒரு பெயர் வரல. ஒருத்தர் வந்த அப்புறம் வேண்டாம் கொப்பரையா தெரிய ஆரம்பிட்டான். கேட்க மட்டும் ஓடிட்டான். கொப்பரை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஓடிட்டான். கடைசி பெண்ணு என் மூத்தவெல்லாம் ரொம்ப வசதி. காசிர மாறுகின்ற குற்றாலம் குற்றாலனுக்கு குலவாமரிய மலையிட்டு உணர்ந்தோ அதுக்கேற்ற தமக்கரை எங்க தெரியுமா? பாவநாசம். பாவநாசம் அறிகின்ற பெருமாளுக்கு பெருமாளுக்கு உலகம் மாலை மனம் முடிந்து உணர்ந்து அதுக்கு அடுத்து தமக்கரையில நெல்லையில வாடின நெல்லையப்பருக்கு காந்திமதிய மாலையிட்டோம். நான் கடைக்குட்டி பெல்லவா கடைசில ஒரு மனுஷன் வந்தான். கடைசில பக்கத்துல தான் இருக்கான். பக்கத்துல மதுரை
சொக்கர் 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 ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு மீனாட்சியை மாலை வச்சுட்டான். இது ரெண்டாவது எது கல்யாணம் முடிச்சாங்கன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு. அப்படியா? எனக்கு நாரகடா தெரியல. ஆமா யாருக்கா நேத்து கல்யாணம் இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு போறேன். அதாவது என் கல்யாணத்துக்கு பந்தல பார்த்தேன்னா ஒத்த கால்ல பந்தல். பரவாயில்லையே, ஒத்த கால்ல பந்தம் போட்டிருக்கான். என் கல்யாணத்துக்கு ஷோக்கு இல்லாத டியூப்லைட், ஆம்பிளிஃபையர் இல்லாத ரேடியா, நல்லது. பிடி இல்லாத தவறு, சீவாளி இல்லாத நாயனம். நல்லது. என் கல்யாணத்துக்கு வந்திருக்குப்பா. தேவர்கள் மூவரெல்லாம் கூட்டமா இருந்தாங்க. சரி, என் கல்யாணத்துக்கு வேதியர் மாத்திரம் 101 பேர். வேதம் ஓத வேதவனுக்கு 101. அரக்கனை அழகா மாலை சூட வச்சு வைத்து இவனை மாலை மோகனிய அழைத்து வந்து தாலி கட்டினான். நேத்து கல்யாணம், தாலி தான் கட்டியிருக்கான். எங்க அப்பா வந்து கைபிடித்து கொடுத்தாரு. எப்பா இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் காப்பாத்து. கைபிடித்து மனவளை விட்டு இறங்கி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து மகனை சுத்தி வரும்போது என் காலு தேசப்பட்டு. யார் மேல? வேற காலு பட்டு சொக்க மேல காலு, புருஷன் மேல காலு பட்டான்னா எப்படி மதிக்கலாம்? பட்டது கிட்டுமே வெளியே விடப்படாது, வெளியே விடப்படாதுல்ல. அத்தனவாதி கூட்டத்துல வச்சு செவிட்டுல வாங்கி அடிச்சிட்டான். பார்க்கல, அடிச்சது எதிர்பார்க்கல. கூட்டத்துல வச்சு அடிக்கலாமா? நான் எதிர்பார்த்தேன். சரி, என் கல்யாணத்துக்கு வேறு 101 வந்தாங்கல்ல. ஆமா, 101 தெப்ப புல்லு கிடந்துச்சு. சரி, ஆனா ஒரு 5-6 எடுத்தேன். ஆமா, திருப்பி அடிச்சுட்டேன். 5-6 எடுத்து வளைய என் கரவானை வளைய அடிச்சுட்டு நான் அப்ப வீடு போறேன். என்ன சொல்லுறான்? வரிய விடு அப்ப வீட்டுக்கு போறாலும் மறிக்கான். அவன் மறிக்க. ஏன் நீ அப்ப வீட்டுக்கு ஏன் போற? ஏன் கூட வாய ஓன் கூட வரவா? நீ இருக்கிற என்னவோ தெரியலையே. கல்யாணம் ஆயிட்டா? மூத்தடி இருக்கல்ல, அதுதான் சிக்கல். நாங்க வருவோம்னு வச்சுக்கோ, மூத்தடியா பாப்பா எங்களோட சக்கரத்தையும் கூட்டு வந்தாப்பா. அவளுக்கு எனக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தா என்ன ஆகும்? அவ கொண்ட முடி என் கையில, என் கொண்ட முடி அதனால உன்னை சொல்ல கேடு. நான் வரல, என் வழி இருக்கு போற. அப்படி என் அம்மா மோகனி பிள்ளை ஒன்னை தொட்டு கையினாலே அவனை தொட மாட்டேன். ஆமா, அப்ப சத்தியம் ஒண்ணு. உன்னை பார்த்த முகத்தாலே அவளை ஏறிட்டு பார்க்க மாட்டான். இதெல்லாம் நான் நம்ப முடியுமா? முடியாது. சொல்லாத போதுமா? உன்னோடு நான் பெண்டிருக்க வரணுமானா என்ன செய்யணும்? ஒரு சின்ன சத்தியம் வரும், அவ்வளவுதானே. நான் ஓடுதல தாமரை போய்கை. ஆமா, யாருக்கே நீ குளிச்சு எவ்வளவு நாளாச்சோ தெரியல. தெரியல. இத முங்கி குளி.
கரையேறு திருநீரை கையில் எடு திருநீரை கையில் எடுத்து கங்காதாயை விட்டு குலைத்து என் ஆண்டவரே சிவபெருமானே ஆமையா இந்த பிள்ளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உன் தலையை சுத்தி தொண்டையில வச்சுட்டா நான் வந்துடுவேன். ஏ பாய் பரவாயில்லையே திருநாளுக்கு அவ்வளவு மையம் வருங்க ஓ வாரம்னா அப்ப எப்படி இருக்கும் அரகமுங்கு வாரா முழுகு வாரா முழுகு வாரா முங்கு வாரா முழுகு வாரா முழுகு வாரா மோகனியே பார்ப்பாளா முழுகு இந்த பெண்ணை ஒருபோதும் கையில முக்காரோ மூணு நேரம் என் பெருமாள் ஆயவராக நிலை எடுத்து வந்தார். ஆண்டவரே சரி கைலாசம் போகலாம் போகணும் அரக எம்பார முடிச்சுட்டா நீ கைலாசம் போக அப்படின்னா சரி உடனே எண்ணினா என்ன எழுதுகிறான் நீ அரக்கனை சம்பாரம் முடித்தீரை எப்படி முடித்தீர் ஆமா அதை நான் பார்க்கணும் சொல்லு சரி ஏதாவது நான் பார்க்க வேண்டாமா அரக்க சம்பாரம் முடிச்சு நீ போ அப்படின்னா சரி எப்படி சுருவத்தை எடுத்து முடித்ததை எடுத்தா தான் நான் போவேன். என் பெருமாள் மாயவரையும் பகவானும் பெருமத்தாலே சிமிக்கு வெள்ளை போல வடிவம் கொண்டா வடிவம் கொண்டா ஆண்ட வந்தா சிவபெருமா சிவபெருமா பங்கோரே